இந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஸ்மார்ட் ஸ்விட்சை வச்சு தான் நான் வந்து என்னோட மீன் தொட்டியில் இருக்க எல்லா லைட்டையுமே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன். இது என்ன பண்ணணும், நம்மளோட நார்மல் பவர் பாயிண்டில் வந்து சொருவினதுக்கப்புறம் நம்மள லைட் இருக்குல்ல, லைட்டோட அவுட்புட் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ளக் பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபோனில் வந்து ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த லைட்டிங்கை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக ஒரு சில நேரம் நான் ஊருக்கு போகிறது வர்றது இருக்கேன், அப்போ ஓவர்சீஸ் போனாலும் இந்த பிளான்ஸ் வந்து அடியாயிடக்கூடாது, ஈவனான லைட் அதுக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அதனால் எங்கே இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இந்த லைட்டிங் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து டைமரும் இருக்குது. அந்த டைமர் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் ஈவனாக உங்களுக்கு லைட்டிங் கொடுத்துரும், ஈவினிங் உங்களுக்கு ஈவனாக லைட்டிங் கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு சில நீங்கள் மறந்து போயிடலாம், ஒரு சில லைட்டை போட்டு நீங்கள் அப்படியே ஆஃபீஸ் போயிருவீங்க, அப்படியே ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ உங்கள் கரண்ட் பில்லும் பயங்கரமாக ஷூட் ஆகாது. உங்களோட லைட் உங்களோட பிளான்ஸும் வந்துட்டு ஈவனாக வளரும் இந்த லைட்டிங் சிஸ்டம் மூலியமாக. ஸோ இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது உங்களுக்கு வேணும்னா லிங்க் நான் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இது எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறத முதற்கொண்டு இதை வந்து ட்ராக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். ஓகேயா?